வணக்கம். வெல்கம் டு அழகி சேனல். வாங்க இன்றைக்கி நான் என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, பனங்கிழங்கு வாங்கி வச்சுருக்கேன். பனங்கிழங்கு வந்து நேற்று வாங்கினேன், இன்னும் அவிக்கல. இங்கே பாருங்க, எவ்வளோ நல்லா தேறி இருக்குது பாருங்கள் கிழங்கு. எவ்வளோ பெரிய கிழங்கு பார்த்தீங்களா? இது வந்து நாளைக்கு தான் அவிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் இந்த கிழங்கு அவிச்சு வச்சுட்டேன். கிழங்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு நம்ம எடுத்தோம்ல நேற்று, அதை வந்து இன்றைக்கி அவிச்சு வச்சுட்டேன். இங்கே பாருங்க, இவ்வளோ தான். மொத்தமே 3 பீஸ் தான். மற்றதெல்லாம் இன்னும் தோண்டி பார்க்கணும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நடக்கல்ல அவிச்சு வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. அப்போல்லாம் மூணாங்கொட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது வயலுக்கு போடுறதுக்காக நடக்கல்ல போடுறதுக்காக உரிக்கிறதுக்கு சொல்லுவாங்க. நாங்கள் உரிக்க மாட்டோன்னு ஓடணும்னு வச்சுக்கோங்க, வா உனக்கு மூணாங்கொட்டை கிடச்சிதுன்னா உனக்கு கொடுக்குறேன் வா வான்னுவாங்க. அதாவது இதை தேடி எடுத்து வச்சுக்கிறது. அப்படியே இது பொக்கிஷம் மாதிரி இப்படி ஒளிச்சு வச்சுக்குவோம் எல்லோரும். எங்கிட்ட ஒரு மூணாங்கொட்டை இருக்கே அது மாதிரி. ஆனால் இப்போ பாருங்கள், நாலாங்கொட்டையே இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு முன்னேற்றம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய கடலையெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. அந்தளவுக்கு இதில் பாருங்கள் 4 இருக்குது. அந்த மாதிரி பயங்கரமான முன்னேற்றம். இதெல்லாம் சீசனுக்கு கிடைக்கும் போதே சாப்பிட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், கொடிக்கிளிக்காய் அறுத்துட்டு வந்து வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. இது எல்லாம் போக இங்கே பாருங்கள், அரிசியை உப்பு போட்டு வறுத்து வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி உப்பு போட்டு கூட கொஞ்சம் நடக்கலை போட்டு வறுத்து வச்சுருக்கேன். மொத்தமே இவ்வளோ தான் வறுத்ததே. சும்மா எப்பயாவது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இதில் ஒரு வாய் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குவேன். இதெல்லாம் எல்லாமே அந்த காலத்து ஸ்நாக்ஸ் தான். எனக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸு. அதனால் இன்றைக்கி கிழங்கு அவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவிச்சு வச்சிட்டேன். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. இந்த நாலாங்கொட்டையை உரிச்சு காமிக்கிறேன் வாங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த மூணாங்கொட்டையே ரேர் தான் எங்களுக்கெலாம். இப்போ நாலாங்கொட்டை எல்லாமே விளையிற காய் எல்லாமே முக்கால்வாசி அப்படி தாங்க இப்போலாம் இருக்குது. இங்கே பாருங்க, யார் யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிக்கும், யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தீங்களா, இது நேற்றுலாம் பறிச்சிட்டு வந்தோம்ல, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பழமெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு காய் தான் இருக்குது. சரி சின்னதாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். இங்கே வருங்க, இது கொஞ்சம் பழுக்க டேஸ்ட் வந்துடும். அதனால் இது சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கிழங்கு, இன்னும் கிழங்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டே பார்க்கல. மொத்த பீஸே அதான் ஒன்று தான் நம்ம தோண்டணும். அது கூட தோண்டலை, தண்ணி வரும்போது அப்படியே வெளியே தெரிஞ்சிட்டே இருந்தது. நான் கல்லுனே நினச்சிட்டு இருந்தேன், வெள்ளையே ஏதோ கல் இருக்குன்னு. இன்றைக்கி தொட்டு பார்க்கலான்னு பார்க்குறேன் கிழங்கு. அதனால் பறிச்சதும் இல்லாமல் இங்கே பாருங்க அவிச்சாச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? நாக்கில் தண்ணி வருது இதெல்லாம் பார்த்துட்டு. இதுதான் எப்போவுமே இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் என்னோடய ஸ்நாக்ஸாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.